மம்மி ராத்திரி சாப்பாடு என்னன்னு பார்க்கலாமா? ஆமாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எல்லாருக்கும் டின்னர் ஆச்சுங்களா? நம்ம வீட்டில் இன்னைக்கு லேட்டுங்க. நான் வந்தது 8:30க்கு வந்த உடனே தலைவலி எடுத்துக்கின்னு கொஞ்சம் நேரம் படுத்துட்டேன். எழுந்து யோசித்தேன், ஏதாவது வாங்கிக்கிறீங்களாமான்னு கேட்டேன். எல்லாரும் எக் ரைஸ் தான் சொல்கிறாங்க. அந்த எக் ரைஸ் நம்ம வீட்டிலே சமைச்சிக்கலாம். அது ஒன்று, காலையிலேருந்து பசங்களுக்கு சரியான சாப்பாடு இல்லை இன்றைக்கி. அந்த வெறும் 1 பாட் ரைஸ் பண்ணி வச்சுட்டு போனேன், அதோடு சரி. பாவம் இல்லைங்களா பசங்க? மட்டன் எந்திரிச்சு உள்ளே வந்ததும் காஞ்ச மிளகா கிள்ளி போட்ட சாம்பார், இங்கே பாருங்கள் சுட சுட ரைஸ் வச்சுட்டு நல்லா முட்டை போட்டு, இங்கே பாருங்கள் பச்சை மிளகா போடலைங்க, வெறும் மிளகாத்தூள், தனியாத்தூள், கரம் மசாலா போட்டு, வெங்காயம் நிறைய போட்டு, சின்ன வெங்காயம், கொத்தமல்லி, கருவேப்பிலையெல்லாம் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டு ஒரு முட்டை பொடி மாசு பண்ணியாச்சு. நீங்களாம் என்ன சாப்பிட்டீங்க? என்ன பண்ணிகிட்ருக்குறீங்க? இங்கே பாருங்கள் சுட சுட ரைஸ் மேலே நல்லா ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். உண்மையிலே இந்த மாதிரி நெய் ஊற்றி இந்த தண்ணி மாதிரி இருக்கிற இந்த காஞ்ச மிளகா கிள்ளி போட்ட சாம்பார் போட்டு ஒரு முட்டை பொடி மாசம் வச்சு சாப்பிட்டா வேறு என்னங்க வேணும்? அதனால தான் சரி, கடையிலலாம் வாங்குறது வேண்டாம். நாளைக்கு எப்படியும் புதன்கிழமை நம்ம நான்வெஜ் எடுப்போம். நாளைக்கு சிக்கன் அது எடுத்து சமைச்சு கொடுத்துடலாம் நாளைக்கு நைட்டு அப்படின்னு சொல்லிட்டு வேண்டாம். அந்த வெயிலில் கொஞ்சம் வெளியே வாங்கினாலும் அவங்களுக்கு செட் ஆகிறதில்ல. அதனாலே நான் முடிஞ்ச அளவுக்கு வீட்டிலே பண்ணிக்குவோங்க. நிறைய நாங்கள் வெளியே சாப்பிடவும் மாட்டோம், வாங்கவும் மாட்டோம். எப்பயாவது ரேர் வாங்குவோம், அவ்வளோதான். இதாங்க டின்னரு. நீங்கள்லாம் என்ன சாப்பிட்டீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க நீங்களும் நம்ம வீட்டில் டின்னர் சாப்பிட்றதுக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் இன்னொரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன். பாய்ங்க.